வெல்கம் டு கிங்ஸ் அகாடமி. சரி, இன்னைக்கு நம்ம உடல் நலமும் சுகாதாரமும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை வந்து 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 6வது பாடம். சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தனிநபர் சுகாதார சீர்கேட்டிற்கு முக்கிய காரணம் என்னதுன்னா நோய்க்கிருமிகள். சரி, டெங்கு காய்ச்சல் வைரஸ். டெங்கு காய்ச்சல்னால என்னது? அது ஒரு வைரஸ். சரி, இந்த என்ன வைரஸால் ஏற்படுதுன்னா DEN12 அப்படிங்கிற ஒரு வைரஸால் டெங்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெங்கு DEN12 அப்படிங்கிறதால இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிடுவீங்க. சரி, இது வந்து எது மூலமாக பரவுதுன்னா ஒரு கொசு மூலமாக தான் பரவுது. அந்த கொசு பேர் என்னென்னா ஏடிஸ் எஜிப்டிங்கிற கொசு மூலமாக தான் பரவுது. சரி, நீங்கள் இந்த கொசு பேரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட போகிறீங்கன்னா, டெங்குங்கிறத நீங்கள் நொங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நொங்கு வேணும்னா என்ன பண்ணுவீங்க? பனைமரத்தில் ஏறி தான் எடுக்கணும். இங்கே பாருங்கள், முதல் லெட்டர் பாருங்கள், ஏரி ஏன்னு இருக்கும், ஏடிஸ் எஜிப்டி. அதே மாதிரி நொங்கு என்ன பண்ணணும்? ஏரி தான் எடுக்கணும். அதை ஷார்ட்கட்டாக வச்சு ஏடிஸ் எஜிப்டி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம். சரி, வாங்க 3வது கொஸ்டின். அரைக்கும் மற்றும் ருசிக்கும் செயல் மாஸ்டிகேஷன் அல்லது மெல்லுதல் என்று அழைக்கப்படுகிறது. சரி, ரைட்டு. இப்போ நம்ம ஒரு சாப்பாடை வாயில் போட்டு அரைக்கிறோம், ருசிக்கிறோம். அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? மாஸ்டிகேஷன். இப்போ என்ன குவாரண்டைன் டைம், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அரைக்கணும் மற்றும் ருசிக்கணுன்னாலும் என்னது? மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் நம்ம அரைக்கணும், ருசிக்கணும். அதனால் இதில் மாஸ் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கலாம். நீங்கள் அதை மாஸ்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, இதனால் என்னது? நீங்கள் மாஸ்டிகேஷன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடலாம். சரி, 4வது கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ளோச்சிங் செய்யும்போது உணவு துகள்கள் மற்றும் பற்காரைகள் பாக்டீரியாக்கள் நீக்கப்படுகிறது. ஃப்ளோச்சிங் செஞ்சால் இந்த பற்காரை, உணவு துகள், பாக்டீரியா இதெல்லாம் நீக்கிடலாம். ஓகேங்களா? சரி, 5வது கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு கண் மூலமாக எத்தனை சதவீதமான உணர்வுகளை பார்க்குறோன்னா 80% உணர்வுகளை பார்க்கும். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம கண்ணால் 8 திசையும் பார்க்கலாம். ஓகேங்களா? 8 திசையும் நம்ம பார்க்கலாம். இதில் 8ங்கிற ஒரு வார்த்தை இருக்கா? அது மூலமாக 80, நம்ம கண்ணால் 8னா 80% அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 6வது கொஸ்டின். அசுத்தமான காற்று, நீர், உணவு அல்லது வெக்டார்கள் என்று அழைக்கப்படும் நோய் கடத்திகளான பூச்சிகள் மற்றும் பிற விலங்குகள் மூலமாக பரவும் நோய்கள் தொற்று நோய்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சரி, ஒரு காசநோய் ஏற்படும் டிபி ஒரு தொற்று நோய் ஆகும். காசநோய் எனப்படும் டிபி ஒரு தொற்று நோய் ஆகும். இது எந்த பாக்டீரியாவில் ஏற்படுதுன்னா மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சரி, ரைட்டு. காசநோய்ங்கிறது நீங்கள் வைரஸா பாக்டீரியாவா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, காசு நீங்கள் எங்கே வைப்பீங்க? பாக்கெட்டில் வைப்பீங்க. பாக்கெட்டுங்கிறது என்ன வரும்? பாக்டீரியா. சரிங்களா? இப்போ காசு நோயின்னு வந்துட்டாலே நீங்கள் என்னது? பாக்டீரியாவை ஈஸியாக அடிச்சிடலாம். இதில் டிபின்னு ஒன்று இருக்குது. அது என்ன வைரஸ்னால் டிபினாலே டியூபர்குலை மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிடலாம். என்ன அறிகுறி இருக்குன்னா, காய்ச்சல், எடை இழப்பு, தொடர் இருமல், சளியுடன் இரத்தம், சுவாசிப்பதில் சிரமம் ஆகியவை இந்நோயின் அறிகுறிகள் ஆகும். காசநோயை தடுப்பதற்கு என்ன பிரச்சனைனா, ஒரு காசநோய் வந்துட்டு அப்படின்னா வர்றதுக்கு முன்னக்கூட்டி நமக்கு பிசிஜிங்கிற ஊசியை போடுவாங்க. வந்துட்டுனா டாட் அப்படிங்கிற ஒரு மருந்தை தொடர்ச்சியாக நமக்கு தருவாங்க. டாட் இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அதே காசு தான். இப்போ எனக்கும் இன்னொருத்தனுக்கும் ஒரு காசு பிரச்சனைனா, அந்த காசு பிரச்சனையை நான் ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வர வைப்பேன். அதாவது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைப்பேன். அப்படிங்கன்னா நீங்கள் டாட்டுன்னு வந்துட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, காசநோய் அப்படிங்கிற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. 10வது கொஸ்டின். காலரா விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. காலரா எந்த பாக்டீரியாவில் ஏற்படுகிறது? விப்ரியோ காலரே. சரி, ரைட்டு. நீங்கள் காலராங்கிறது பாக்டீரியா தான் அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுருக்கோன்னா, சரி, இதுக்கு ஒரு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன், வாங்க. கையில் என்ன சொன்னேன்? உங்கள் கையில் உங்கள் பாக்கெட்டில் காசு இருக்குது. காசநோய் வந்துட்டா காசநோய் அதே ரிலேட்டடாகவே வரும் பாருங்க. காசு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலரை தூக்கி விட்டுக்கிடுவீங்க. காலரை தூக்கி விட்டுக்கிட்டு கெத்தாக போவீங்க. காலரேன்னு வந்துட்டாலும் என்னது? பாக்டீரியா வந்துடுதா? காலரை கெத்தாக தூக்கிட்டு விட்டு போகிறீங்கன்னா, பையில் காசு இருந்தால் தான் நீங்கள் காலரை கெத்தாக தூக்கி விட்டுட்டு போக முடியும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 11. காலரா அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலம் பரவக்கூடியது. காலரா எதனால் பரவுதுன்னா, நீர் மற்றும் உணவு மூலமாக பரவுது. சரி, இப்போன்னா அதோடைய முக்கிய அறிகுறின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நீர் மற்றும் உணவுனாலே இந்த வயிறு பிரச்சனைகள் வந்துடும். வயிற்றுப்போக்கு, வாந்தி இது என்னது வந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கணும்னா தசை வலி தான். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலராவால் என்ன பிரச்சனைலாம் ஏற்படுதுன்னா, தசைவலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி. சரி, ரைட்டு. காலராவிற்கான தடுப்பு சிகிச்சை முறைகள்னால், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிடணும். ரோட்டு கரையோரமாக இருக்கிற சாப்பாடு, உணவுப் பொருட்கள்லாம்
வாங்கி சாப்பிடக்கூடாது. கொதித்து ஆற வச்ச நீரை தான் நீங்கள் பருக வேண்டும். சரி ரைட்டு வாங்க. டைஃபாய்டு எதனால் என்னதுன்னா என்ன இது வைரஸா பாக்டீரியாவா? டைஃபாய்டுங்கிறது பாக்டீரியா. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருக்கோன்னா, காசு உள்ளவன் ஒரு டைப்பாக இருப்பான். யாருங்க ஒரு ஒரு இதாக இருக்காமல் கொஞ்சம் அடங்காமல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கெத்தாக இருப்பாங்க காசு இருந்தால் அப்படின்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா காசு இருந்ததுன்னா என்னது அவன் டைப்பாக இருப்பான். ஏன்னா காசுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு பாக்டீரியான்னு முதையே சொல்லியிருக்கேன். அதே ரிலேட்டாகவே நீங்கள் இதை ஞாபகம் வச்சுருக்கணும். இது என்ன வைரஸ்னால் டைஃபாய்டு, சால்மோனெல்லா டைஃபி. அதே இதில் டை இருக்குது பாருங்கள், சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக தான் இது ஏற்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான அறிகுறி என்னென்னு பார்த்தா டைஃபாய்டு காய்ச்சல். உங்களுக்கு இது தெரியும், டைஃபாய்டுனாலே நமக்கு காய்ச்சல் தான். டைஃபாய்டு காய்ச்சல் வந்ததுன்னா நமக்கு எத்தனை ஃபாரன்ஹீட் இருக்குன்னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் காய்ச்சல் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இதனால் தீவிர தலைவலி, அடிவயிற்றில் புண் அல்லது தடுப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். இவ்வளோ தான் இதோட இது. சரி, மஞ்சக்காமாலை என்பது ஹெபாட்டிட்டிஸ் என்ற வைரஸ் ஏபிசிடியினால் ஏற்படும் ஆபத்தான மற்றும் இறப்பு ஏற்படுத்தும் ஒரு நோய். இது வந்து மஞ்சக்காமாலைனாலே மேக்ஸிமம் ஒரு இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான நோய் தான். சரிங்களா? இது வந்து என்ன வைரஸ் ஏற்படுதுன்னா ஹெபாட்டிட்டிஸ் வைரஸ் அப்படிங்கிற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அசுத்தமான நீர், பாதிக்கப்பட்டவர்களுக்கு போடப்பட்ட ஊசிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவரின் இரத்தம் பகிர்ந்து கொள்வது. ஒருத்தங்களுக்கு போட்ட ஊசியை நமக்கு போட்டாலும் என்ன வரும்னா மஞ்சக்காமாலை வரும். இதன் மூலமாக இந்நோய் பரவுகிறது. சரிங்களா? சரி, 18வது கொஸ்டின் பார்ப்போம். பசியின்மைனா என்னது? அனோரெக்சியா. பசியின்மை இது எதுக்குன்னா, பசியின்மை எதுக்கு வருதுன்னா நம்ம மஞ்சக்காமாலையினால் நமக்கு சில அறிகுறிகள் வரும்ல, அந்த இதுதான். சரிங்களா? இதில் நீங்கள் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம்? பசியின்மைக்கு இன்னொரு பேர் என்னென்னா அனோரெக்சியா. பசி இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நோ, வேண்டாம், நோ அப்படிமா. இந்த இதில் நோங்கிறதுனாலே எனக்கு பசி இல்லை, நோ அப்படிங்கிற மாதிரி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நோங்கிற வார்த்தை மட்டும் ரொம்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அனோரெக்சியா. சரிங்களா? இது உங்களுக்கு பேசிக்காக தெரியும். மஞ்சள் நிறமுடைய சிறுநீர் யூரின் போகும். அதே மாதிரி கண்கள் மஞ்சள் கலரில் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி சாப்பாடு செரிக்கிறது குறைவாக இருக்கும். இது மூலமாக நீங்கள் நமக்கு அந்த மஞ்சக்காமாலை தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்க. தட்டம்மை வாரிசெல்லா என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? சரி ரைட்டு. நீங்கள் ஏதோ ஒரு அன்னதானம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட்டை கொண்டு போய் நம்ம நீட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடை வாரி இறைப்பாங்க, சாப்பாடு நமக்கு நிறைய வைப்பாங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தட்டமைனாலே வாரிசெல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்களே ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த அடுத்து இது என்ன வைரஸ் ஏற்படுதுன்னா வாரிசெல்லா ஜோஸ்டர் அப்படிங்கிற வைரஸினால் ஏற்படுகிறது. ஓகேங்களா? சரி, தட்டமை காற்றின் மூலமாக எளிதில் பரவிடும். சரிங்களா? காற்றின் மூலமாக எளிதில் பரவிடும். சரிங்களா? பாதிக்கப்பட்டவரின் இது என்ன அறிகுறி இருக்குன்னா, பாதிக்கப்பட்டவரின் உடல் முழுவதும் தடுப்புகள், காய்ச்சல், அம்மை கொப்பளங்கள் போன்றவை இந்நோயின் அறிகுறிகள் ஆகும். சின்னம்மை தடுப்பதற்கான சிறந்த வழி சின்னம்மை தடுப்பூசி அல்லது வேரிசெல்லா தடுப்பூசி. சரிங்களா? ஓகே. இப்போது ரேபிஸ்னால் என்னது? நாய் கடிக்கிறது. சரிங்களா? ரேபிஸின் அறிகுறிகள்னால் ஹைட்ரோபோபியா, நீரை கண்டு பயம். ஏன்னா நீர் வந்து நாய் வந்து குளிப்பாட்டினோன்னா அவ்வளோவா குளிக்காது. ஏன்னா அது நாய்க்கு வந்து நீரை கண்டால் பயப்படும். அது ஹைட்ரோனாலே நீர்னுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஹைட்ரோபோபியா நீங்கள் ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் பாருங்கள் 2 வரும். இதில் நீங்கள் ஈஸியாக நினைக்கிறேன்னா எல்லாமே 2 வரும். 2 முதல் 12 வாரங்களாக காய்ச்சல் மற்றும் நடத்தையில் மாற்றம். ஒருத்தருக்கு நாய் கடிச்சதுன்னா அவங்களுக்கு 2 நாள்லேருந்து 12 வாரம், 2 வாரத்துலேருந்து 12 வாரம் வரைக்கும் அவங்களுடைய டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இதிலேருந்து நீங்கள் பார்க்கணும். சிலவங்களுக்கு இது ஏற்படுறது, இந்த அறிகுறிகள் தெரிகிறதுக்கே 2 வருஷம் கூட ஆகலாம். நீங்கள் இதை பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ங்கிற எழுத்து தான் இதில் வரும். 2 வாரம் முதல் 12 வாரம் இருக்கும், அல்லது 2 வருஷம் கழித்து கூட இந்த இது அவங்களுக்கு தெரிய வரலாம். சரி ரைட்டு. ஒரு உடல் பாகம் வந்து பழுதடைவதால் ஏற்படும் பிரச்சனைகள். இது சப்போஸ் எதுலையாவது நமக்கு பாகம் பழுது அடைஞ்சதுன்னா அதனால் நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா வாத நோய், மாரடைப்பு, வலி, பக்கவாதம், ஒற்றை தலைவலி, கண்புரை மற்றும் புற்றுநோய். இந்த மாதிரி நோய்கள் நமக்கு வரும். சரிங்களா? சரி, இப்போது 27வது கொஸ்டின் பார்க்கும். லூக்கோடெர்மானா லூக்கோடெர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. லூக்கோனா என்னது? உடம்புல மெலனின் நிறம் கம்மியாக இருக்கும். இதை தான் என்னது லூக்கோடெர்மா. ஆள் நல்லா பிங்க் கலரில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெலாம் இந்த பிரச்சனை இருக்கும். சரிங்களா? இது வந்து சொல்கிறேன் பாருங்க. லூக்கோடெர்மா தோலில் சில பகுதி அல்லது
மொத்த பகுதியின் நிறமி இழப்புகளில் ஏற்படும் ஒரு தொற்ற நோயாகும். இது வந்து ஒரு தொற்ற நோய். இது வந்து மற்றவங்களுக்கு பரவாது. அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுனாலையோ, அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறதுனாலையோ, அவங்க கூட உட்காந்து கதை விடுறது, அதனால நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அது வந்து நம்மக்கிட்ட பரவாது. இதற்கு ஒரு எந்தவித சிகிச்சையும் இன்ன வரைக்கும் நமக்கு கண்டுபிடிக்கவில்லை. ஓகேங்களா? சரி, ரைட்டு. குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பதிலாக வேறு சில உணவுகளை கொடுப்பதால் இரத்த சோகை ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு எதனால் ஒரு இரத்த சோகை ஏற்படுதுன்னா, அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்காம வேறு மாதிரி இந்த மாவு பால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வைக்கணும்னா, குழந்தைக்கும் தாய்க்கும் இரத்த பந்தம் இருக்கும். அதனால் குழந்தை தாயின்னு வந்தாலே அது என்ன நோய்னா இரத்த சோகை அப்படிங்கிற ஒரு நோய் தான் அப்படின்னு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிடலாம். சரி, ரைட்டு. தீவிர இரத்த சோகையினால் இளம் குழந்தைகளுக்கு கொக்கிப்புழு தொற்று, நாள்பட்ட வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்றுக்கடுப்பு ஏற்படலாம். சரிங்களா? வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 32வது கொஸ்டின். மண் சாப்பிடும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பொதுவாக இரத்த சோகை ஏற்படும். இதை நீங்கள் எப்படி ஞாபகம், மண் சாப்பிட்டா குழந்தைகளுக்கு என்ன நோய் வரும்? நம்ம குழந்தைகளுக்குன்னு பார்த்தாலே இப்போ நம்ம இரத்த சோகைன்னு தான் பார்க்கோம். அது ஒன்று. ரெண்டாவது, மண் கையில் சப்போஸ் ஒரு இடத்துல கையில் வெட்டுப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளட் எங்கே விழும்? மண்ணில் தான் விழும். அப்போ நீங்கள் என்னது, இரத்த சோகை, பிளட்டு, மண், இரத்த சோகை இப்படிங்கிற மாதிரி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடலாம். சரிங்களா? இப்போது இரத்த சோகை வந்து உணவு மூலமாக அந்த இரத்த சோகையை எப்படி கிளியர் பண்ணலான்னா, நீங்கள் 2 எழுத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடணும். இன்னொன்று இந்த 2 எழுத்தை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இதில் உள்ள எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிடலாம். முருங்கை கீரை, அதே மாதிரி கீரைகள், கல்லீரல். ஓகேங்களா? கேல உள்ள லெட்டர்ஸ் 3, அது 3 முடிஞ்சிட்டு. முருங்கை கீரைகள், கல்லீரல். அப்புறம் சொன்னேன். பேல என்னதுன்னா பேரிச்சம்பழம், பீன்ஸ், பட்டாணி, பருப்பு மற்றும் பச்சை வாழைப்பழம். இந்த 2 எழுத்தை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இரத்த சோகைக்குள்ளே எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிடலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் இன்னொரு ஆட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது இன்னும் புரியும். சரி, ரைட்டு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து மாத்திரை மூலமாக நமக்கு இரத்த சோகை பிரச்சனை தீரணும்னா மீன் எண்ணெய் மாத்திரை, பிறகு இரும்பு சல்பேட் மாத்திரைன்னு இருக்குது. இந்த 2 இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும். சரி, ரைட்டு. தீ பாதிப்பின் வீரியத்திற்கு ஏற்ப தீக்காயங்களை நம்ம 3 வகையாக சொல்கிறோம். முதல்நிலை தீக்காயத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா, தோலோட வெளிப்புற அடுக்கு அல்லது மேற்புற தோல், அதாவது மேலோட்டமாக லைட்டாக எரிஞ்சதுன்னா அது வந்து என்னது, முதல்நிலை தீக்காயம். 2ஆம் நிலை தீக்காயம்னா மேல்புற தோல் மற்றும் அதற்கு கீழ் உள்ள உட்தோல்ங்கிறது டெர்மிஸ். உட்தோல் என்னது, டெர்மிஸ். அப்படிங்கிற 2ம் பாதிப்பு அடைஞ்சதுன்னா அது 2ஆம் நிலை தீக்காயங்கள் எனப்படும். 3ஆம் நிலை தீக்காயங்கன்னா அடிப்படை திசுக்களையும் சிதைக்கும் நிலை. பேசிக்காக இருக்கிறதுலையும் தீக்காயம் பட்டதுன்னா அப்பவும் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இதான் என்ன சொல்கிறாங்க, 3ஆம் நிலை தீக்காயங்க. 3ஆம் நிலை தீக்காயம் வந்தாலே நம்ம தோல் ஒட்டுதல் அப்படிங்கிற ஒரு இது செய்கிறோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.